ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் எதற்காக இத்தனை விஷயங்களை பற்றி யோசிக்கிறாய்? யோசிக்க என்னம்மா இருக்கிறது? உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற ஒரு விஷயம் எனக்கு தெரிந்துதானே உள்ளே வந்தது. அப்படி உள்ளே வந்த விஷயத்தை நிச்சயமாக நான் எடுப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் நான் இருப்பேன் அம்மா, உனக்கு துணையாக. பல பேர் உன் மனதை காயப்படுத்தலாம், ஆனால் உன்னுடைய மனதை நான் காயப்படுத்துவது கிடையாது. நீ நினைக்கிறாய் தெய்வங்கள் காயப்படுத்துகிறது நம் வாழ்க்கையில், இவர்களெல்லாம் யார் யார் என்று தெரிகிறது தெய்வத்திற்கு. ஆனால் தெய்வம் நமக்கு உதவி செய்யவில்லை, கெட்டவர்களுக்கு மட்டுமே உதவி செய்கிறதே தெய்வம். நமக்கு ஏன் தெய்வம் உதவி செய்யவே இல்லை என்று நீ நினைக்கிறாய். உனக்கு உதவி செய்யவில்லை என்று யார் சொன்னது? நான் இருக்கிறேன். உனக்கு தெய்வமானது உனக்கு எல்லா விதத்திலும் துணையாகத்தான் இருக்கிறது. ஆபத்து என்று வந்தவுடன் நிச்சயமாக முதலில் உதவுவது தெய்வமாகத்தான் இருக்கும். நீங்கள் அனைவருமே நினைக்கிறீர்கள் தெய்வங்கள் எப்பொழுதுமே உதவி செய்வது இல்லை என்று. ஆனால் தெய்வங்கள் உங்களுக்கு உதவி செய்து கொண்டுத்தான் இருக்கிறது. நீயே சில விஷயத்தை பார். கடைசி நிமிடம் வரைக்கும் ஏதாவது உனக்கு ஆபத்து என்று ஒன்று வந்தால் கடைசி நிமிடத்தில் யார் உதவி செய்வாய்? தெய்வம் தானே. கண்டிப்பாக நீ உன் வாழ்க்கையில் ஆசையாக காத்துக்கொண்டு இருக்கும் விஷயங்கள் உனக்கு நடக்கும். எனக்கு உதவியே நடக்கவில்லை, எல்லா விஷயத்திலும் கெட்ட விஷயம்தான் நடக்கிறது. எவ்வளவோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் தட்டி போனது. அதையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையில்தானே ஒவ்வொரு காலகட்டமும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உனக்கு சேமிக்க பணம் இல்லை என்றால் நீ என்ன நினைக்கிறாய்? நமக்கு தெய்வம் கொடுப்பதற்கு மனமில்லை என்று. தெய்வத்திற்கு மனம் உண்டு. உனக்கு தேவைப்படும் நேரத்தில் கடைசி நிமிடத்திற்கூட தெய்வங்கள் நாங்கள் உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆசைப்பட்ட ஒவ்வொன்றும் கிடைக்கவில்லை. நிறைய விஷயங்களை இழந்து விட்டேன். இந்த வயதில் நான் எதையெல்லாம் பார்க்கக்கூடாதோ அனைத்து விஷயங்களையும் நான் பார்த்துவிட்டேன் என்று நீ கவலைப்படுகிறாய். தங்கமே, பார்த்துவிட்டாய் என்று கவலைப்படாதே. எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் யார் உண்மையானவர்கள், யார் பொய்யானவர்கள், எதற்கு இந்த விஷயங்கள் நடக்கிறது, எந்தெந்த விஷயம் எப்பப்போ நடக்க வேண்டும், எல்லாமே உனக்கு நான் சொல்லிக் கொடுத்து விட்டேன். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ கவலைப்படவோ கண்ணீரை சிந்தவோ எந்த ஒரு துளி அவசியம் கூட கிடையாது. யாருமே இல்லாதவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நினைத்து கவலைப்படலாம். ஆனால் உனக்கென்றே ஒரு அப்பா இருக்கும் பொழுது அந்த அப்பாவை நீ மதித்துதானே ஆக வேண்டும். அப்பா சொன்னால் ஒரு பிள்ளை நிச்சயமாகவே கேட்க வேண்டும் அல்லவா? அதுதானே மரியாதை. கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்து செல்வத்தையும் நான் உனக்கு திரும்பவும் தருவேன். எப்பேற்பட்ட பாடுபட்டாவது உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருப்பேன். கவலைகள் என்பது என்றுமே தேவையில்லாத ஒன்று. உங்களுக்கு ஆட்கள் இல்லை என்றால் நீங்கள் கவலைப்படுவதில் நியாயம் உண்டு. ஆனால் எல்லா விஷயத்திலும் நான் இருக்கும் பொழுது நீ கவலைப்படுவது வீண்தானே. உனக்கு எல்லா விஷயத்திலும் நல்லது செய்ய வாழ்க்கையில் எல்லாம் இனி வரும் நாட்கள் அனைத்தும் சுகம் நிறைந்த நாட்களாக நான் அமைத்து தருகிறேன். இன்னும் ஒரு மணி நேரத்திலேயே உன்னுடைய வாழ்க்கையானது மாற ஆரம்பித்துவிடும். கண்டிப்பாக நீ தேடும் ஒவ்வொன்றையும் நான் தந்து உன்னை வாழ வைக்கவும் ஆரம்பித்து விடுவேன். கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. வாழ்க்கையின் நீ எத்தனை வழிகளை வேண்டுமானாலும் சுமந்திருக்கலாம். ஆனால் இதற்கு மேல் உன் வாழ்வில் வழிகள் என்பது கிடையாது, அற்புதங்கள் இருக்கும் என்பதை நீ முழுமையாக இந்த சாய் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நீ நம்பலாம். இந்த சாய்க்கு தெரியாதது எந்த ஒரு விஷயமும் கிடையாது. இப்பொழுது நீ இந்த கவலையை, வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கும் பொழுது அனைத்து பிரச்சனையையும் கடந்து நீ வந்தாய். அதுபோல இனிமேல் வரும் ஒவ்வொரு பிரச்சனையையும் நீ கடந்து வருவாய். காலம் முழுவதும் உனக்கு துணை நான் உண்டு. நான் இல்லாமல் எல்லாம்
எங்கும் போக மாட்டேன். நம்பிக்கையோடு இருந்தால் எல்லாம் நல்லதாக நடக்கும். நான் உனக்காகவே உன்னுடைய வீட்டிற்குள் வந்து உன்னை காத்துக்கொண்டு இருக்கிறேன். அவ்வளவு சுலபமாக எந்த தெய்வமும் யாருடைய வீட்டிற்குள்ளும் போகாது. அப்படியே ஒருவருடைய வீட்டுக்கு அந்த தெய்வம் போகிறது என்றால் அந்த குடும்பம் எவ்வளவு பெரிதாகும், எவ்வளவு கொடுத்து வைத்ததாக இருக்கும் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். தங்கமே, இன்று நான் உன் வீட்டுக்குள் வந்து விட்டேன். இனியோ உன் வாழ்க்கையில் பிரச்சனை என்ற ஒரு விஷயம் எப்பொழுதுமே கிடையாது. பூரிப்படைந்து விடுவார். எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து கிடந்த சில விஷயத்தில் சில மாற்றங்களும் சில அற்புதமான விஷயங்களும் இனிமேல் வரும் காலகட்டம் உனக்கு நடக்க ஆரம்பிக்கும். பல தோல்விகளை கண்டு வெற்றியை பார்க்க வேண்டும் என்று விடாமுயற்சியில் நீ உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக வேலை செய்து கொண்டு இருக்கிறாய். கண்டிப்பாக உன் வாழ்வில் நான் இருப்பேன். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது. நீ எனக்கு இதுதான் செய்ய வேண்டும், அதுதான் செய்ய வேண்டும் என்பது எனக்கு ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். அது மட்டும்தான். நீ சந்தோஷமாக இருந்தாயானால் கண்டிப்பாக, மிக 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 கண்டிப்பாக நான் இருப்பேன். உன்னோடு தான் இருப்பேன். ஆனால் என்னை ஒரு முறை நீ சந்தேகமாக பார்த்து விட்டால் போதும், நான் உன் வீட்டிலிருந்து நிச்சயமாக கிளம்புவேன். ஏன் தெரியுமா? மனிதனாக இருப்பவர்களுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான். உனக்கும் எந்த ஒரு வீட்டிற்கு நீ போகிறாயோ அங்கு மதிப்பு மரியாதை உன்னை நம்பவில்லையோ, சந்தேகமாக பார்க்கிறார்களோ, அங்கு நீ இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதேதான் உனக்கே நான் அதை சொல்லும் பொழுது என்னுடைய விஷயத்தில் நான் அதைதானே கடைபிடிப்பேன். அதை தான் சொல்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள். எல்லா விஷயத்தையும் நன்றாகவே தெரிந்து கொள்ளுங்கள். காலம் முழுவதும் யாரும் இல்லை என்ற ஒரு எண்ணத்திற்கு வந்து விடாதீர்கள். உங்களுக்கு இன்பத்திலும் துன்பத்திலும் முழு நேரமும் இந்த சாய் உங்களுக்காகத்தான் இருப்பேன். எத்தனை பேர் போராடுகிறார்கள் தெய்வம் வீட்டுக்குள் வர வேண்டும் என்று. ஆனால் உன்னுடைய வீட்டில் நீ கூப்பிட்ட உடனேயே நான் ஓடி வந்து விட்டேன். இனிமேலாவது கவலைப்படாமல் இரு. அற்புதங்கள் நடக்கும். நிச்சயமாக, சத்தியமாக உன் வாழ்வில் நிறைய மாற்றங்களும் நிறைய நல்ல விஷயங்களும் இனி நடக்க ஆரம்பிக்கும். சிறிய விஷயமாக இருந்தாலும் சரிதான், பெரிய விஷயமாக இருந்தாலும் சரிதான், எதையும் நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கை வையுங்கள். அனைத்து விஷயமும் உங்களுக்கு சர்வ சாதாரணமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்கு இந்த சாய் நான் பொறுப்பு. அப்பா அப்பா என்கின்றீர்கள். அப்பா நிச்சயமாக அனைத்திற்கும் உதவியாக இருப்பேன். நம்பிக்கை வைத்தால் மட்டும் போதும். எல்லாமே உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும். எப்பொழுதும் எந்நாளும் உங்கள் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.